நீங்க அதே மாரி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட நெருங்கி பழகியிருக்கீங்க. அவங்க உங்க ஏன்னா, டிராமா அவங்க ட்ரூப்ல சின்ன வயசுலேருந்து எனக்கு அவங்க ஒரு சிஸ்டர் மாரி. எங்க அப்பா வந்து அப்பலாம் வந்து என் மூத்த பொண்ணு ஜெயலலிதான்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா, அவங்க அம்மா வந்து 55, 56ல எங்களோட நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா. அப்ப இவங்க என்ன விட ஒரு 3 வயசு பெரியவங்க. ஸோ, இவங்களும் அந்த ஒத்திகையில வந்து நாங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து ஒத்திகைலாம் பார்ப்போம். ஸோ, அந்த வயசுலேருந்து பழக்கம். எஜுகேஷன்ல கூட அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க நோட்ஸ் எல்லாம் யூஸ் ஹெல்ப்ன்னு இல்ல. பண்ணியிருக்கீங்க. அவங்க சீனியர் எனக்கு. ஆ. அவங்க மெட்ரிகுலேஷன்ல ஷி கேம் ஃபர்ஸ்ட் இன் ஸ்டேட். ஆமா. அது என்ன 64ல அவங்க ஃபர்ஸ்ட் இன் ஸ்டேட் வாங்கினாங்க. அடுத்த வருஷம் நான் எழுதுறேன். நேச்சுரலி இஸ் லைக் எ சிஸ்டர் டு மீ. ஓ! அவங்க இங்கிலீஷ் நோட்ஸ், ஹிஸ்டரி நோட்ஸ்லாம் வாங்கி நான் படிச்சிருக்கேன். அவங்க அந்த நோட்ஸ் வாங்கி புக்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சிருந்தேன். அது எங்கேயோ கோட்ட விட்டேன் நான். இப்போ தோணுனா வருத்தமா இருக்கு. அவங்க அதெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங்லாம் எப்படி இருக்கும் சார்? ரொம்ப அழகா இருக்கும். அவங்களுக்கு வந்து நடிகை யாரும் பிடிக்கலையோ சார்? அவங்க இன்னும் படிப்புல பெரிய ஆளா அப்படிதான் அவங்க வரணும்னு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்க பெரிய டாக்டராவோ, லாயரோ அவங்க தான் நினைச்சோம். பட் அவங்களே சொல்லியிருக்காங்க. உங்ககிட்டலாம் குடும்ப பேசுவாங்களா அத பத்தி? ஜாலியா பேசி இல்ல இந்த மாரி விஷயங்கள பத்திலாம் இல்ல அத பேசுவாங்களா? பத்தி அதிகமா பேசல. எங்க அம்மாவ கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எங்க அம்மா கிட்ட ரொம்ப பெரிய மதிப்பு. பட் அவங்க வந்து குடும்ப சூழ்நிலையினால தான் ஷி ஹேட் டு கோ டு ஃபிலிம். பட் எங்க அம்மா அப்பவே அவங்க சந்தியா மேடம கூப்பிட்டு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரார்டினரி பிரில்லியன்ட் அவ. இப்போ நீ அவங்கள நடிக்கணும்னு போடுற. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். அவ எந்த ஃபீல்ட்ல போனாலும் அதுல நம்பர் 1 வருவான்னு சொன்னாங்க. அத ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையா? ஹீரோயினா வந்தாங்க. ஷி வாஸ் டாப் ஹீரோயின். அரசியல்ல வந்தாங்க. ஷி பிகேம் சீஃப். அது எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அத கிரகிச்சுக்கிற சக்தி அந்த அம்மா அந்த உன் பொண்ணுக்கு உண்டு. ஸோ நீ நடிப்புன்னு முடிவு பண்ணியிருக்க. சென்டர் அப்படின்னு.